அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு. டெல்லி சுல்தான் என்ற பகுதியிலிருந்து நாம் இன்றைய வினாக்களை காணலாம். முதல் கேள்வி, டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலம் என்பது கிபி 1206 1526 வரைக்கும். அடுத்து இரண்டாவது கேள்வி, மம்லூக் என்ற சொல் குரானின் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமை என்பது பொருள். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் துருக்கியர் ஆதிக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கு சரியான பதில் கோரி முகமது அல்லது முகமது கோரி. நான்காவது கேள்வி, குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தானிய ஆட்சியை தொடங்கிய ஆண்டு எது? கிபி 1206. ஐந்தாவது கேள்வி, குத்புதீன் ஐபக்கின் ஆட்சியின் போது வங்காள ஆட்சியாளர் யார்? இதற்கு சரியான பதில் அலிமார்தா கான் என்பது சரியானது. அடுத்து ஆறாவது, குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? எங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க லாகூருக்கு மாற்றினார். ஏழாவது கேள்வி, குவாத்துல் இஸ்லாம் என்ற மசூதி எங்கே அமைந்திருக்கிறது? சரியான பதில் டெல்லி. அடுத்து எட்டாவது கேள்வி, குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதி என்ன? இதற்கு சரியான பதில், இதில் எதுவுமே பதில் இல்லை, குவாத் உல் இஸ்லாம் என்ற மசூதியை தான் கட்டியிருக்கிறார் டெல்லியில். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, அசன் நிஜாமி, பக்தே முதிர் போன்ற அறிஞர்களை ஆதரித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் குத்புதீன் ஐபக். பத்தாவது கேள்வி, லக்பாக் ஷா என புகழப்பட்ட சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக். 11வது கேள்வி, குத்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது தடுமாறி இறந்தார்? போலோ எனப்படும் விளையாட்டின் மூலம் 1210 இறந்தார். 12வது கேள்வி, இல்துமிஷ் யாரை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றினார்? குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷாவை கொன்றுவிட்டு அரியணை ஏறினார். மங்கோலியர்களால் தாக்கப்பட்ட குவாரிசம் பகுதியின் மன்னர் யார்? ஜலாலுதீன் மங்கபரணி என்பது சரியானது. 14வது கேள்வி, இல்துமிஷ் வெளியிட்ட நாணயம் எது? செம்பு நாணயம் எது? பார்த்தீங்கன்னா ஜிடால். 15வது கேள்வி, குதுப் மினார் எந்த சூப்பி துறவியின் நினைவாக கட்டப்பட்டது? இதற்கு சரியான பதில் 15 குத்புதீன் பாக்தியார். அடுத்த 16, குத்புதீன் யாரால் கட்டி முடிக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் இல்துமிஷ். சுல்தான் ரசியா யாருடைய மகள்? இதற்கு சரியான பதில் இல்துமிஷ். 18வது கேள்வி, டெல்லி சுல்தானியத்தின் 40 குழு உருவாக்கிய சுல்தான் யார்? இதற்கும் இல்துமிஷ். 19, அரேபிய மொழியில் நாணயங்களை வெளியிட்ட துருக்கிய சுல்தான் யார்? இதற்கு இல்துமிஷ். அவர் தான் முதல்ல டெல்லி சுல்தானில் காயின் வெளியிடுறவர். 20வது கேள்வி, டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சி செய்த முதல் பெண் அரசி யார்? யாருன்னா சுல்தானா ரசியா. 21வது கேள்வி, குத்புதீன் ஐபக்கின் பணிகளை நிறைவு செய்த சுல்தான் யார்? யார்னா இல்துமிஷ். ஏன்னா அந்த குதுப் மினாரை கட்டி முடித்தவர். 22, சுல்தானா ரசியா ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு 1240. இவங்க கைத்தால் என்ற இடத்துல இறந்திருப்பாங்க. அடுத்து 23, கிபி 1265 டெல்லி சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? 23, இதுக்கு சரியான பதில் பால்பன். 1265-66. 24, தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவராக இருந்த சுல்தான் யார்? யாருன்னா பால்பன். அடுத்து 25வது கேள்வி, பால்பன் நடைமுறைப்படுத்திய புது வணக்க முறையின் பெயர் என்ன? எதுனா பைபோஸ். 26வது கேள்வி, 40 குழுவை ஒழித்தவர் யார்? யாருன்னா அதுக்கும் பால்பன். 27, கருணை உள்ளம் கொண்ட கில்ஜி என புகழப்பட்ட சுல்தான் யார்?
யாருன்னா கில்ஜி வம்சத்தை தோற்றுவிட்ட ஜலாலுதீன் கில்ஜி. 28 மம்லுக், அதாவது அடிமை மரபுக்கு பின் டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சி செய்த மரபு எதுன்னு பார்த்தீங்கன்னா கில்ஜி மரபு. டெல்லி சுல்தானியத்திலே மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த மரபு கில்ஜி மரபு. எவ்வளவு ஆண்டுகள் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. தென்னிந்தியா மீது படையெடுக்க அலாவுதீன் கில்ஜியால் அனுப்பப்பட்ட தளபதி யார்? 29க்கு மாலிக் கபூர். 30 டெல்லி சுல்தானிய உதவியால் பாண்டிய அரியணையில் அமர்ந்த மன்னன் யார்? சரியான பதில் பி சுந்தர பாண்டியன். 31 கடவுளின் பிரதிநிதியாக தம்மை கருதிய சுல்தான் யார்? யார்னா பி அலாவுதீன் கில்ஜி. 32 ஒற்றர் முறையை மறுசீரமைப்பு செய்த டெல்லி சுல்தான் யார்? இதற்கு சரியான பதில் டி அலாவுதீன் கில்ஜி. 33 மக்கள் மறு அருந்திட தடை செய்த சுல்தான் யார்? இதற்கும் சரியான பதில் சி அலாவுதீன் கில்ஜி. 34வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜி அங்காடியை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்ட அதிகாரி பெயர் என்ன? இதுனா சஹானா-இ மண்டி, டி அதுதான் சரியான பதில். 35 துக்ளக் வம்சம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஏன்னா பி 1320. முகமது துக்ளக்கின் இயற்பெயர் என்ன? 36க்கு சரியான பதில் இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனா கான் என்பது அவருடைய இயற்பெயர். 37 முகமது பின் துக்ளக் யாருடைய படையெடுப்புக்கு பயந்து தலைநகரை தேவகிரிக்கு மாற்றினார்? நல்ல கேள்வி. சி மங்கோலியர் என்பது சரியானது. 38 முகமது பின் துக்ளக் நட்பு பாராட்டி பரிசு பொருட்களை எந்த மங்கோலிய தலைவனுக்கு அனுப்பினார்? இதுவும் சரி, நல்ல கேள்வி. ஏன்னா தமஷெரின் அவருக்கு அனுப்புகிறாரு. அந்த 39வது கேள்வி, பாமத் கானா மசூதி சீரி கோட்டை கட்டிய சுல்தான் யார்? சீரி கோட்டை இதை கட்டின சுல்தான் யார் பார்த்தீங்கன்னா பி அலாவுதீன் கில்ஜி. சீரியில் சிரி கோட்டை. 40வது கேள்வி, முகமது பின் துக்ளக் அறிமுகப்படுத்திய நாணயம் எதுனா செம்பு நாணயம், அடையாள நாணயம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடையாள நாணய முறை. 41வது கேள்வி, தக்காவி எனும் கடன்களை தள்ளுபடி செய்த சுல்தான் யார்? 41க்கு சி ஃபெரோஷா துக்ளக். 42வது கேள்வி, ஃபெரோஸ் துக்ளக்கினால் தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு திருமண அமைப்பின் பெயர் என்ன? ஏன்னா திவானி கிரமத் என்பது சரியான பதில். 43 ஃபெரோஷா துக்ளக்கினால் அழிக்கப்பட்ட கோயில் எது? இதற்கு சரியான பதில் பூரி ஜெகநாதர் கோயில். எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 44வது கேள்வி, துக்ளக் ஆட்சியில் எழுதப்பட்ட இயற்பியல் தொடர்பான நூல் எது? 44க்கு சி குதுப்பி ஃபெரோஷாஹி என்ற நூல் தான் இயற்பியல் தொடர்பான நூல். 45 கிபி 1398 டெல்லியை கைப்பற்றி சூறையாடியவர் யார்? யாருன்னா தைமூர். 45க்கு தைமூர். 46 கான்-இ-கனா என்ற பட்டம் பெற்ற ஒரே சுல்தான் யார்? 46வது கேள்வி, கான்-இ-கனா என்ற பட்டம் பெற்ற சுல்தான் யார்? இதற்கு சரியான பதில் பல்லூஹல் லோடி. நல்ல முக்கியமான கேள்வி. கான்-இ-கனா. அடுத்து 47வது கேள்வி, டெல்லி சுல்தானியத்தில் உயர்குடியினருடன் கம்பளத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பி பல்லூஹல் லோடி. லோடி வம்ச ஆட்சியில் முக்கியத்துவம் பெற்ற நகரம் எது? 48க்கு டி ஆக்ரா. 49வது கேள்வி, சிக்கந்தர் ஷா மிகவும் விரும்பிய இசை எது? இதற்கு சரியான பதில் சி ஷெனாய். அடுத்த 50வது கேள்வி, டெல்லி சுல்தானியன்களின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த போர் எது? எதுனா முதலாம் பானிபட் போர் 1526ஆம் ஆண்டு. 51 டெல்லி சுல்தானியத்தின் படைத்தலைவர் அல்லது அமைச்சர் யார்? படைத்துறை அமைச்சர் யார்? இது சரியான பதில் திவானி-இ ஹர்ஸ், பி. 52வது கேள்வி,
டெல்லி சுல்தானிய ஆட்சியில் பர்கானாவின் அலுவலர் யார்? இதற்கு சரியான பதில் சி. அமில் என்பது சரியான பதில். 53. நீதித்துறையின் தலைமை நீதிபதி சுல்தான்களின் ஆட்சியில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இதுனா சி. காசி உல் காசத். 54வது கேள்வி. சுல்தான்களின் ஆட்சியில் உருவான மொழி எது? எதுனா 54க்கு சி. உருது. அடுத்து 55வது பதில் 55. தாரிக்கி உல் ஹிந்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் அல்பருனி என்பது சரியான பதில். அடுத்து 56வது கேள்வி. சிறந்த பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ரு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? என்னன்னா இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்டார். 57வது கேள்வி. விஜயநகர அரசினை உருவாக்க உதவியவர் யார்? யார்னா வித்யாரண்யர். 58வது கேள்வி. விஜயநகர பேரரசு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஏ. கிபி 1336. 59வது கேள்வி. விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது? இது சரியான பதில் டி. ஹம்பி என்பது சரியான பதில். 60வது கேள்வி. விஜயநகர பேரரசில் முதலில் ஆட்சி செய்த வம்சம் எது? எதுனா சங்கம வம்சம். இதனுடைய வரிசை சங்கமம், 2வது சாளுவம், 3வது துளுவம், 4வது ஆரவீடு. 61. விஜயநகர பேரரசு தெற்கில் எதுவரை பரவி இருந்தது? இதுனா ஏ. மதுரை வரை பரவி இருந்தது. 62. கிருஷ்ணதேவராயர் எந்த மரபை சார்ந்தவர்? எதுனா துளுவ மரபை சார்ந்தவர். அவர் 1510 அந்த 910 1530 வரைக்கும் ஆட்சி புரிந்திருப்பார். அடுத்து 63வது கேள்வி. கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் பி. பயஸ். டொமிங்கோ பயஸ். அடுத்து 64வது கேள்வி. கிருஷ்ணதேவராயரின் அவையின் அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? யார்னா அஷ்டதிக் கஜங்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து 65வது கேள்வி. தலைக்கோட்டை போர் அல்லது ராஷ்டிர தரங்கடி போர் 1565 விஜயநகர பேரரசுக்கு சாவுமணி அடித்த போர். இந்த தலைக்கோட்டை போர் 1565 நடைபெற்ற போது விஜயநகர ஆட்சியாளர் யார்? இதற்கு சரியான பதில் பி. ராமராயர் என்பது சரியானது. 66. விஜயநகர ஆட்சியின் போது மாகாணங்களை நிர்வகித்தவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் பி. நாயக் என்பது சரியானது. 67வது கேள்வி. விஜயநகர ஆட்சியில் பெண் ஜோதிடர்கள் அரசவையில் இடம் பெற்றிருந்தனர் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார்? யார்னா நினைன்ஸ் அப்படின்ற அறிஞர் கூறியிருக்கிறார். அவர் பேர் என்னன்ட்டு கரெக்டாக இது பண்ணணும். இதில் தவறாக கொடுத்துருக்குது. இதுக்கு ஆப்ஷன் 67க்கு பி கொடுத்துருக்குறாங்க. யாராவது தெரிஞ்சால் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. 68. விஜயநகர ஆட்சியில் முக்கியமான துறைமுகங்களில் ஒன்று இது. இதற்கு சரியான பதில் 68 பி. கொல்லம் துறைமுகம். அடுத்த 69வது கேள்வி. விஜயநகர பேரரசின் இறக்குமதி பொருள் எது? எதுனா இதில் வெல்வெட் துணின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இறக்குமதி பொருள் குதிரை, அரேபிய குதிரையை தான் நல்லா இறக்குமதி பண்ணுவாங்க. இதுக்கு பதில் வெல்வெட் துணி. 70. விஜயநகர பேரரசின் சிறந்த கட்டுமான கோயில் எது? இதற்கு சரியான பதில் அசாரா ராமசாமி கோயில். ரொம்ப முக்கியமான கோயில். இதை யார் கேட்டாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 71. விஜயநகர பேரரசின் போது வேதங்களுக்கான உரையை எழுதியவர் யார்? யார்னா ஏ. சாயனா. 72. கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதிய நூல் எது? எதுனா ஆமுக்த மால்யதா என்ற நூல். அவரே தான் இந்த உஷா பரிணையும் ஜாம்பாதி கல்யாணையும் எழுதியிருப்பார். விஜயநகரம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்த ஆண்டு எது? எதுனா 1565 தலைக்கோட்டை போர். அடுத்து 74. பாமினி அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1347. விஜயநகர பேரரசு 1336. பாமினி அரசின் தலைநகரம் எது? 75க்கு டி. குல்பர்கா. 76. விஜயநகர மன்னர் முதலாம் புக்கரை தோற்கடித்த பாமினி அரசர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா 76க்கு ஏ. முதலாம் முகமது ஷா.
77வது கேள்வி. பாமினி அரசர் ஆட்சியில் மதராசக்களையும் மருத்துவமனைகளையும் கட்டியவர் யார்? யார்னா சி. இரண்டாம் முகமது ஷா. 78. பாமினி ஆட்சியில் இந்துக்களுக்கு நிர்வாகத்தில் இடம் அளித்தவர் யார்? 78க்கு பி. ஃபெரோஷா பாமினி. 79. பாமினியின் தலைநகர் குல்பர்காவில் இருந்து எங்கு மாற்றப்பட்டது? 79க்கு டி. பீடார். 80வது கேள்வி. யாருடைய வழிகாட்டுதலால் பாமினி அரசு மிக வலிமை மிக்க நாடானது? 80க்கு டி. முகமது கவான் என்பது சரியானது. 81. பாமினி அரசர்கள் எந்த மொழிக்கு ஊக்கம் அளித்தனர்? இதற்கு சரியான பதில் பி. பாரசீகம் என்பது சரியானது. 82. தென்னிந்தியாவில் உருது மொழி வளர்ச்சி அடைந்த காலம் எப்பொழுது? இதற்கு சரியான பதில் 82 பி. பாமினி அரசு. 83வது கேள்வி. கோல்கும்பாஸ் கட்டிடம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கு சரியான பதில் டி. பீஜப்பூர் என்பது சரியானது. அடுத்து 84வது கேள்வி. முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பை பெற்ற கட்டிடம் எது? 84க்கு சரியான பதில் பி. கோல்கும்பாஸ். 85வது கேள்வி. பக்தி இயக்கத்தில் இறைவனை வழிபடுவதன் முக்கிய குறிக்கோளாக கருதியது எது? 85 டி. முக்தி. 86. பக்தி இயக்கம் முதலில் தொடங்கப்பட்ட பகுதி எது? எந்த இடத்துல தொடங்கப்பட்டது? 86 சி. தென்னிந்தியாவில் தான் முதல்ல பக்தி இயக்கம் தொடங்கிச்சு. பல்லவர் காலத்தில் தென்னிந்தியாவில் தொடங்கியது. அடுத்து வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தை பரப்பியவர் யார்? இதற்கு சரியான பதில் சி. ராமானந்தர். 88வது கேள்வி. அப்பர் முதலில் பின்பற்றிய சமயம் எது? எதுனா 88க்கு ஏ. சமணம். 89. கடவுளை அடைய ஒரே வழி அன்பு மட்டுமே என்று கூறியவர் யார்? சி. மாணிக்க வாசகர். 90வது கேள்வி. நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? எதுனா பெரிய புராணம். 91வது கேள்வி. ஆழ்வார்கள் யாருடைய புகழை பரப்பினார்கள்? யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. 12 ஆழ்வார்கள். 92. தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? 92க்கு ஏ. சங்கரர். ஆதி சங்கரர். 93. ராமானுஜரின் கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? 93க்கு சி. வசிஷ்ட வைதம். அத்வைதம் என்பது ஆதிசங்கரருடையது. 94. வட இந்தியாவிற்கு பக்தி இயக்கத்தை கொன்று சென்றவர் யார்? ஏ. ராமானந்தர். 95. அனைத்து சாதி மதத்தை சேர்ந்தவர்களையும் தனது சீடராக கொண்டவர் யார்? சி. ராமானுஜர். 96. வங்காளத்தில் பக்தி இயக்கம் பரப்பிய சைத்தன்யர் யாருடைய வழிகாட்டை பிரபலப்படுத்தினார்? சைத்தன்யர் யாருன்னா பி. கிருஷ்ணருடைய இதை இது பண்ணாரு. 96. 97. கபீரின் எந்த வகை பாடல்கள் மக்களிடையே தாக்கம் ஈர்ப்பினை ஏற்படுத்தின? இது சரியான பதில் சி. தோஜா. 98வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, புதியதாக உள்ளது. தசபோதா என்ற நூலை எழுதியவர் யார்? 98. தசபோதா என்ற நூலை எழுதியவர் குரு ராமதாசர். குரு ராம்தாஸ். 99வது கேள்வி. கரீப் நவாஜ் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட சூப்பி துறவி யார்? கரீப் நவாஜ் என்ன? ஏ. குவாஜா மொய்சுதீன் சிஸ்தி. கரீப் நவாஜ் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. குவாஜா மொய்சுதீன் சிஸ்தி. 100வது கேள்வி. பாபா ஃபரீத்தின் பக்தராக திகழ்ந்த டெல்லி சுல்தான் யார்? இதற்கு சரியான பதில் சி. பால்பன் என்பது சரியான பதில். ஃபாஃபா பரீத். நன்றி.